நான் சிறுவனா சிறகடிச்சு பறந்த அந்த நாட்கள் நினைச்சு பாக்குறேன். என்ன வளர்க்கறதுல எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்ப சிக்கலே இல்ல. பக்கத்துல ஓடுறது முள்ளியாறு, காவேரியினுடைய கடைசி பகுதி. அங்க எங்க அப்பாவுடைய கை பிடிச்சு நான் போயிருக்கேன், நீச்சல் அடிச்சு விளையாண்டு இருக்கேன். அப்ப எல்லாம் தண்ணி கழுத்தளவுக்கு இருக்கும். இப்ப தலையிலன்னா கூட கழுத்தளவுக்கு தண்ணி இல்ல. குளிச்சு முடிச்சிட்டு அந்த வரப்புல நடந்து வருவோம், ரெண்டு பக்கமும் பார்ப்போம், பச்சை பசேரன்னு கதிர்களும் கொக்கு நாரையும் கும்பலா உட்கார்ந்து இருக்கும். ஒத்த கல்ல வீசினா போதும் அத்தனையும் எழுந்து பறக்கும். இன்னைக்கும் பறக்குதுங்க. என்னங்கிறீங்களா? உழுது போட்ட புழுதி மண்ணு. இன்னைக்கு என் பையனை விளையாட ஆத்துக்கு அழைச்சிட்டு போனா நீச்சல் அடிச்சு விளையாட முடியாது. இந்த காவிரி ஆத்தின் நடுவுல மணல் வீடு கட்டி தான் விளையாட முடியும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. என்ன காரணம்னா சூழ்நிலையை பாத்தீங்கன்னா அப்ப நல்லா இருந்தோம், இயற்கையோடு இருந்தோம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் எந்திரங்களோடு இருக்குது. ஆகவே தான் இந்த நிலைமை வந்துச்சு. ஐயா, நீங்க விளையாண்டுருக்கீங்களா சின்ன வயசுல? நானும் விளையாண்டு இருக்கேன். நீங்களும் நானும் விளையாடுவதற்கு ஒரு தெருவே தேவையாக இருந்தது. இன்னைக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு 4 இன்ச்சு செல்போனே போதுமானதா இருக்கு. அன்னைக்கு என் பையன் கம்ப்யூட்டர்ல விளையாண்டுகிட்டு இருக்கான், ஃபைட்டர் கேம். நான் பாக்குறேன், ஒரு வாளை எடுத்து வீசி வீசி எல்லாரையும் கொல்றான். இன்னைக்கு என்ன இந்த கேம் என்ன சொல்லி கொடுக்குது? வெட்டு, குத்து, அடி, கொலைன்னு தான் சொல்லுது தவிர அன்பு காட்டு, பரிவு செய், பகிர்ந்து கொள்ளுது என்று ஏதாவது ஒரு கேம் இருக்கா?